ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டீ கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது முட்டைக்கோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் இதை முட்டைக்கோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. கஜடா, அப்புறம் வெட்டு கேக் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த முட்டைக்கோஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். இது பண்ணுறதுக்கு அரை கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். நல்லா பொடி பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு, ஒரு 4 ஏலக்காய் இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்ச மாவை ஒரு பவுலில் கொட்டிக்கோங்க. இது கூட 3 டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை வறுக்கலாம் தேவையில்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன், அதாவது ஆப்ப சோடா. ரொம்ப கம்மியாக, 1/4 டீஸ்பூன் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் உள்ளே நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லா வரும். நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய், சுகர், அப்புறம் நெய்யெல்லாம் சேர்க்கும்போது அதோட வாசனை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்காக தான் நெய் சேர்க்குறோம். இப்போ 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். ஒரு முட்டைக்கு வந்து 2 கப் அளவுக்கு மைதா சேர்க்கலாம். நான் வந்து 1 கப் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஒரு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லாட்டா அப்படியே கலந்துக்கோங்க. எனக்கு வந்து தண்ணி தேவைப்படலை. கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் அந்த அளவுக்கு தான் தேவைப்பட்டிருக்கும், ரொம்ப தேவைப்படாது. ரொம்ப தண்ணியாக கலந்துடாதீங்க, அப்புறம் வந்து கேக் பண்ணும்போது சரியாக வராது. இந்த அளவுக்கு கெட்டியாகவே இருக்கணும். நல்லா பசைஞ்சிக்கோங்க இந்த அளவுக்கு. இப்போ இதை ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுக்கோங்க. இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா ஊறி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு அதிரச மாவு மாதிரி இருக்கணும் பார்க்குறதுக்கு. அப்போ தான் நம்ம வந்து பேட்டரில் எண்ணெயில் போடும்போது நல்லா வெடித்து வரும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும், ஓவர் ஹீட் ஆகிடக்கூடாது. அதே போல் தீயும் வந்து சிம்மில் தான் வச்சு வேக வைக்கணும், அப்போ தான் நல்லா வேகும், இல்லைன்னா உள்ளே வந்து வேகாது. நம்ம இதை வெட்டியெல்லாம் போட வேண்டாம், அதுவாகவே உள்ளே போட்ட உடனே கொஞ்சம் நேரம் வேக வேக வந்து தன்னாலே வெடிக்கும். இந்த மாதிரி நல்லா உருட்டி உருட்டி போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் நிறைய சேர்த்துக்கோங்க, நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டேன். அப்படி திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், வெடிக்க ஆரம்பிக்குது. லைட்டாக கலர் மாறும்போது நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னாலும் தெரியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வெடிச்சிருக்குது அப்படின்னு. அதே போல் தீ வந்து சிறு தீயில் தான் வைக்கணும். கொஞ்சம் சின்ன சைஸாக போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா உள்ளே வேகாமல் போயிடும். நம்மளோட சூப்பரான முட்டைக்கோஸ் ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அடுத்து எல்லா மாவையும் இந்த மாதிரி நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.